ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா என் குலதெய்வத்துக்கு அங்காளம்மாவுக்கு பொங்கல் வைக்கிறோம். ஆடி பொங்கல் நேற்று வைக்கல, ஆடிக்கு இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை வைக்கிறோம். வாங்க அங்கே என்னென்ன ஆயிடுத்துன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, ஒரு கரண்டி, வானொலி, திரிச்சல், பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், நெய், வத்தி, கற்பூரம் எல்லாம் என்னென்ன இருக்குது. தயிர், பால், தேங்காய் எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் எங்கள் அடுப்பில் வச்சுக்கிறோம். அரிசி வேறு தந்து எரி வைக்கிறது தான். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கைனி பாருங்க, கிணறு இது கைனி. இங்கே தான் வந்து எங்கே தான் இருக்க சாமி பாருங்க. இங்கே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். இங்கே வந்து கரண்ட்லாம் இருக்கும். அப்படியே வருங்க மேலே வேப்ப மரம் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் பழலாம், வேப்ப மரம். வந்து பற்ற வைக்க போகிறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு பாருங்கள். மஞ்சள் ட்ரெஸ்ஸு மங்களகரமா பற்ற வச்சாச்சு. எங்கள் மாட்டு கொட்டையில் தண்ணி பிடிக்க போகிறோம். சாமிலாம் கழுவ பாருங்கள். ஐஸ் வாங்க, நாங்கள் உங்கள் கிணத்தை வந்து சுற்றி காட்டுறேன். உங்கள் பழுப்புலாம் வச்சுருக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு பழம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் இங்கி பழம் செடி. பழத்தை காணோன்னா பழுப்பு ரொம்ப சுடுது. பழம் கூட இல்லை காய்ச்சி. அங்கேயுமே கிணறு ஃபுல்லாக அது மாதிரி இருக்கு. அங்கே தான் இருக்கணும். பாருங்க, சாமி கழுவி போகிறேன். பால் தயிர்லாம் போட்டு பார்க்கலாம். பால் ஊற்ற போகிறோம். பால் அபிஷேகம் போகிறோம். பால் அபிஷேகம் பண்ணோம், தயிர் அபிஷேகம் பண்ணோம், அபிஷேகம் பண்ணுறோம். கதம்பு பொடி வந்து இல்லை, அதனால் அதை விட்டாச்சு. மஞ்சள் போக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வருது. இப்போ வந்து கொதி வரவு இல்லை, அதனால் வரவே தந்தாச்சு. கொதி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஆடி பொங்கல். பொங்கல் கரெக்டாக கனிமூல இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் ரொட்டி சுடுவோம், மாவிளக்கு போடுவோம், கருவாடு சுடுவோம். இதெல்லாம் நாங்கள் படைப்போம் அங்காளம்மாவுக்கு. மாவிளக்கு ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோறு இன்னும் வேவலை, கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நாங்களே குத்தன அரிசி, அதனால இது கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வேவாதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குது. இப்போ வந்து நாங்கள் மாவிளக்கு ரொட்டி வந்து செய்து நாங்கள் காட்ட போகிறோம். நாங்கள் மட்டும் தான் செய்வோம்னு நினைக்கிறேன். யாரும் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அதான் எல்லோரும் நாங்கள் மலைநூறுக்கு போக சொல்ல கேட்பாங்க, இது என்னதுன்னு பொங்கல் வைக்க சொல்ல நாங்கள் சொல்லுவோம் எல்லாருக்கும். உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டி. பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் படைக்க போகிறோம். பொங்கல் வந்து வைக்கிறாங்க வெளியில். நாங்கள் இது வந்து அங்காளம்மா சாமி, 5 சாமி. பார்த்திங்கன்னா இது வந்து எதிர்வடையான் வருங்க. இதுதான் வந்து ரொட்டி. ஒன்றுமே இல்லை, இந்த மாவில் அப்படியே வெல்லம் போட்டு தகடையாக சுரத்தான், நெய் ஊற்றி, அவ்வளோதான். அதான் நாங்கள் செய்வோம். அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு. கருவாடு பார்த்தீங்கன்னா கருவாடு வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், அது பார்த்தீங்கன்னா ரொட்டி. இது வச்சு தான் வடிப்போம். கருவாடு பார்த்தீங்கன்னா காலியாக போச்சு. இதே தான் இருந்தது கடையில் 10 ரூபா தான். ரொம்ப வெள்ளம் நிறைய போட தண்ணி ஆயிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை ஒன்று.
சாமி கும்பிடுங்க. காலெலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சொல்லு. பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம். எல்லாத்தையும் ரெடியாக ஏற்ற வச்சாச்சு. அதான் வீட்டுக்கு போகிறோம். பாய். 3:45 வந்தோம். பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பொங்கல் வச்சாச்சு. ஆடி மாதம் பொங்கல். பாய். இப்போ நாங்கள் அங்கே தான் கைநீர் நடந்து போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோடு இருக்கும். அங்கே தான் போனோம். இப்போ அப்படி தான் போனோம் வீட்டுக்கு.